ஓம் நமச்சிவாயா. இந்த ஜாதகத்தில் 2 மற்றும் 9க்கு செவ்வாய் ஒருவரே அதிபதியாகி அவர் உச்சனாகி 11ஆம் அதிபதியாகிய சனி பார்வையில் 11ஆம் இடத்திலே இருக்கிறார். இது மகாதன யோகம். மகாதன யோகம் உள்ளவர்கள் 1000 கோடிக்கு மேல் சம்பாதிக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள் என்பது விதி. இவனும் அதேபோல் சம்பாதிப்பானா என்பது தகப்பனின் கேள்வி. இல்லை, 1000 கோடி சம்பாதிக்க மாட்டான். ஓரளவு கோடிகளை குவிக்கும் ஜாதகம்தான். லக்னத்தில் உச்ச சுக்கிரன், லக்னாதிபதி 9இல் கோணத்தில் உச்சன் வீட்டில் உயர்தர ஜாதகம்தான். ராசிக்கும் உச்ச சுக்கிரன் பார்வை. அதே சமயம் சனி 2 மற்றும் 9ஆம் அதிபதியாகிய செவ்வாயை பார்வை செய்வதும் 2ஆம் வீட்டை சனி செவ்வாய் இணைந்து பார்ப்பதும் இங்கு தனஸ்தானம் தனஸ்தானாதிபதி வலுவிழப்பதையே காட்டுகிறது. இங்கு மகாதன யோகம் எல்லாம் செயல்படாது. லக்னாதிபதி வலுவிற்கு ஏற்ப ஜாதகர் சில கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பார். 7 வயதுக்கு பிறகு வரும் செவ்வாய் ராகு தசை நன்றாக இருக்காது. அதே சமயம் லக்ன வலுவால் நடுத்தெருவுக்கு வந்துவிட மாட்டார். சமாளித்துக் கொண்டிருப்பார். 32 வயது வரை சரியான வேலை தொழில் இல்லாமல் தாய் தகப்பனின் தயவில் வாழ்க்கையை நகர்த்துவார். 7ஆம் இட வலுவும் சுக்கிரனின் சுபத்துவம் நல்ல வாழ்க்கை துணை அமையும். ராகுவிற்கு பிறகு வரும் குரு தசை ஜாதகருக்கு நன்றாக கை கொடுக்கும். ஓம் நமச்சிவாயா.